அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தி, நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ திட்டத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி சண்முகம் மற்றும் சென்னையை சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் வினியன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். அதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தில் அரசு முத்திரை இடம்பெற்றுள்ள நிலையில் அதில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய புகைப்படமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது எனவும் தெரிவித்துள்ளனர். அரசின் திட்டத்தை ஒரு தனி மனித சாதனை போல் விளம்பரப்படுத்துவது தவறானது. இந்த திட்டம் முற்றிலும் அரசியல் நோக்கம் கொண்டது. அரசு பணத்தை அரசியல் காரணங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்யப்படுவதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தகவலுக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆகையால் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படத்தை பயன்படுத்துவது வழிமுறைகளுக்கு எதிரானது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனவே உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சி சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நான் முதல்வரின் முகவரி துறை சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் 10,000 முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது என்றும் ஏற்கனவே இந்த திட்டம் முதலமைச்சர் என்ற பெயரில் இருந்ததாகவும் வாதிட்டார். அரசின் விளம்பரங்களில் அரசியல் கட்சி தலைவர் சின்னங்கள் இடம்பெறக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த திட்ட விளம்பரத்தில் முதல்வரின் பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு பணத்தில் செய்யப்படும் திட்ட விளம்பரத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்பதை பயன்படுத்தக்கூடாது என வாதிட்டார். அதே போல ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள மருத்துவ திட்டத்திற்கும் ஸ்டாலின் பெயர் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அரசு திட்ட விளம்பரங்களை முதலமைச்சர் படம் மட்டுமல்ல துறை அமைச்சர்களின் படங்களை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். மனுதாரர்கள் தாக்கல் செய்துள்ள தலைவர்களின் படங்கள் மற்றும் கட்சியின் சின்னம் கொண்ட விளம்பரம் அரசு விளம்பரம் அல்ல என குறிப்பிட்டார். அரசு விளம்பரத்தில் செய்தி விளம்பரத்துறையின் சீரியல் எண் இருக்கும் என்றும் நீதிபதிகள் முன்பு தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியே அரசு விளம்பரங்கள் நடைமுறை பின்பற்றப்படும் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முதலமைச்சர் பெயர் இடம்பெறலாம் என்றும் தெரிவித்தார். திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் பொய் வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அம்மா கேண்டீன் அம்மா திட்டம் என தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். மத்திய அரசு பிரதமர் மோடியின் பெயரில் நமோ என்ற திட்டத்தை தொடங்கியதாகவும் சுட்டிக்காட்டினார். அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஜெகன் திட்டம் என்று துவங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனையடுத்து அரசு விளம்பரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை முறையாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு குறித்து தமிழக அரசு தேர்தல் ஆணையம் மற்றும் திமுக பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 10 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். அதே சமயம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ திட்டம் துவங்க தடை விதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.